இந்த பக்கம் போங்க. அபிஜித், பயங்கரமான ஆக்சிடென்ட்டாக இருக்கும் போல இருக்கே. பாரு எப்படி சின்ன பின்னமாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த சாப்பர் எப்படி இங்கே விழுந்துச்சுன்னு. எந்த எவிடன்ஸாக இருந்தாலும் இங்கே இருந்தால் கிடைக்கும். ஆனால் அபிஜித், கடலில் எவிடன்ஸ் தேடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் சரிதானுங்களா? மகேஷ் சார், ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார், ஹெலிகாப்டரோட சில பார்ட்ஸ் கிடச்சிருக்கு, சுவிட்சும் கிடச்சிருக்கு, அது கூடவே ஒரு பாடியும் கிடச்சிருக்கு. என்னது? அந்த பாடி விஷாலோடதா இல்லை பைலட்டோடதா? சார், அது பாடி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பங்கஜ், ஒரு வேலை பண்ணு. ஹெலிகாப்டரோட பார்ட்ஸும் அப்புறம் பாடியையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. சலாங்கி சாரால் தான் எல்லாம் சொல்ல முடியும். அபிஜித், மகேஷ் அந்த பைனாகுலர் கூட. என்ன? அதை கொஞ்சம் பாரு. அங்க யாருமே அது ஒரு போட்டு நிற்கிது போல இருக்க. போட்ல யாருமே காணுமே. சார், இந்த காலத்தில் யாரும் தன்னோட வீட்டையும் கடையும் விட்டுட்டு வரமாட்டாங்க. இங்கே என்னடான்னா ஒரு போட்டை அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க. பங்கஜ், 2 விஷயத்துக்காக தான் ஜனங்க விட்டுட்டு போவாங்க. ஒன்று, அந்த விஷயம் அவங்களுக்கு தேவைப்படாது. இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் அது அவங்களுக்கு பிரச்சனைனா விட்டுருவாங்க. போட்டை பார்த்தா வேஸ்ட் மாதிரி தெரியலையே. அந்த போட்டை உங்களுக்கு தலைவலியாக மாறிடுச்சு போல இருக்கு. அப்படி இங்கே என்னதான் ஆயிருக்கும்? ஏதாவது கேங் வாரா? இல்லைன்னா இந்த 3 பேரும் அப்படி ஏதாவது பார்த்துட்டாங்களா? பார்க்கக்கூடாத. எவன் உங்களை ஷூட் பண்ணானோ அவன் இந்த இடத்துக்கு வேற ஒரு போட்டில் வந்திருப்பான் போல இருக்க. அப்படி இல்லைன்னா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு போட்டில் போயிருப்பான். அபிஜித், இங்கே சாப்பிட்டதுக்கான 4 பிளேட்ஸ் இருக்கு. 4 பிளேட்ஸ், அப்புறம் 4 பேக்ஸும் இருக்கு. 3 டெட் பாடிஸ், 4 பிளேட்ஸ்னா இன்னொருத்தன் இருந்திருக்கான். யாரோ ஒருத்தன் இவங்க கூட இருந்திருக்கான். அப்படின்னா அவன் குற்றவாளியோட சேர்ந்து இருந்திருக்கணும். இல்லைன்னா தப்பிச்சு ஓடி இருந்திருப்பான். அது சார், 4வது பாடியை தூக்கி தண்ணியில் கூட எரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 3 கொலைகள் அந்த சாப்பர் கேஸோட இணைஞ்சிருக்கா? இல்லைன்னா இங்க வேற ஏதாவது செப்பரேட்டா குற்றம் நடந்திருக்கு? மச்சான், நான் தான் சொன்னேன்லடா ரொம்ப ஆழ்கடலுக்கு வேணான்னு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா? வீட்டுக்கு எப்படா போகிறது? அட கவலைப்படாத மச்சான், இவன் தான் இருக்கான்ல, இவன் கையில் ஒரு மேஜிக் பவர் இருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஆமாம், இவன் பெரிய மேஜிஷியன். 3 மணி நேரமாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். டேய், சீக்கிரமா முடிஞ்சிடும்டா, கொஞ்சம் டைம் கொடு. அடேங்க அப்பா, சே, நான் தான் அவனை தப்பா பேசிட்டேன்.
மச்சான் என்னடா இது ஹெலிகாப்டர் எதுக்கு கீழே வந்துட்டு இருக்கு? எனக்கு என்னமோ தோணுது ஹெலிகாப்டரோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு. அட நீ வேறடா. டேய் வா சீக்கிரமா ஓடு 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 ஓடு. போட்டு திருப்புடா. இப்போ நாம எதுக்கு அந்த பக்கம் போறோம்? யாராவது உயிரோட இருந்தாங்கன்னா? அங்கெல்லாம் போவேனடா, போனா அங்கே மாட்டிப்போம். நீ என்ன மனித நேயத்தை மறந்துட்டியா என்ன? அட இல்லை மச்சான், மனித நேயமாவது மண்ணை கட்டி ஆகுதுட்டே வேணாண்டா, நான் அந்த பக்கமே வர மாட்டேன். போடா. கூப்பிட்றானே. ஏய் என்னடா இது மொத்தமா எரிஞ்சு போச்சுடா. சிஐடி ஆஃபீஸ் எப்போ ஆச்சு? ஓ ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம் சார். விஷாலோட தம்பி ஃபோன் பண்ணான் சார். விஷால் அவனோட சாப்பரில் தன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருந்திருக்கான். இப்போ சாப்பரை பற்றி எந்த தகவலும் இல்லை, விஷாலை பற்றியும் தகவலும் இல்லை. என்னது? அப்படின்னு பிரீத்தி பயந்தது சரியா போச்சு. இங்கே பாரு பேபி, நீ தேவையில்லாமல் சிஐடி ஆளுங்களை வர வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சார். உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க சார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாயிடுவாங்க சார். பேபி டென்ஷன் ஆகாம நான் என்ன பண்றது சார்? கடந்த 6 மாசமா இவரை கொலை பண்ணிடுவோன்னு பிளாக்மெயிலிங் கால் வந்துட்டே இருக்கு. சொல்ல போனா எனக்கே கால் பண்ணி யாரோ கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சீக்கிரம் இன்னொரு புருஷனை தேடிக்கோன்னு. விஷயத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? சார் பிஸ்னஸ்லாம் சிம்பிள் தான், ஆனால் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், சில சமயம் லாஸ் ஆகும். இந்த தடவை எங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அதனால் கடன்காரங்கெல்லாம் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சார் கடன் கொடுத்தவங்க மட்டும் இல்லை சார், அந்த யூனியன் லீடர் பிரகாஷ் அவனும் தான். அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாரும் மனசுலையும் விஷத்தை விதைக்க பார்க்குறான் சார். சார் இதை பாருங்க, அவரோட வண்டியில் இதை யாரோ ஒட்டி வச்சிருக்காங்க. உன் வாழ்க்கையோட கவுண்ட் டவுன் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. சார் இதெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸோட கோபம் தான், அவ்வளோதான் சார். ஒரு நாள் அவங்க கோபம் உன்னோட உயிரை எடுத்துரும் போல இருக்கு. எல்லாம் சரியாயிடும் பேபி, டோன்ட் கெட் ஹைப்பர். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார். இனிமேல் என்ன ஆனாலும் சரி, நான் என்னோடய கடன்காரங்களுக்கும் என்னோடய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேன். அதுக்கு என்னோடய அசட்ஸ், என்னோடய கம்பெனிஸ், சொல்லப்போனால் இந்த வீட்டை விற்கிறது கூட நான் தயாராக இருக்கேன். ரன்வீர், நீ இன்றைக்கி எல்லா கடன்காரங்களுக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஃபோன் பண்ணு. அவங்கக்கிட்ட சொல்லு, அடுத்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க பணம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லு. சரிங்கண்ணா. சார் ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த கடன்காரங்களோட பஞ்சாயத்து தீர்ற வரைக்கும் நீங்கள் விஷாலுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி தர முடியுமா ப்ளீஸ்? பேபி அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, 24 ஹவர்ஸாக என் கூட செக்யூரிட்டி இருக்காங்க பேபி. எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சார் சிஎஸ் லவ்ஸ் மீ, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக ரியலி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஓகே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஷூர். இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னா, நம்மள சுத்தி உள்ள பிரபலமான பிசினஸ்மேன் விஷால் குமார் தன் மனைவியோட காணாம போயிட்டாரு. விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா, விஷால் குமார் தன் மனைவியோட சேர்ந்து சாப்பர்ல காசிக்கு போயிருக்காரு. ஆனா சாப்பர் காசிக்கு போய் சேரவே இல்ல. அந்த சாப்பர்ல பைலட்டோட சேர்ந்து 5 பேர் இருந்திருக்காங்க. அந்த சாப்பர் பள்ளத்தாக்குல மறைஞ்சு போச்சா இல்ல ஆகாயத்துல காணாம போச்சான்னு தெரியல. ஆனா நாங்க உங்க எல்லாருக்கும் மனசை பதற வைக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்ல முடியும். அதுதான் சாப்பர்ல இருந்த பைலட்டோட உதவி கேட்ட வந்த குரல். மேடே மேடே
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குதுங்க? இப்போ எதுவுமே என்னோட கண்ட்ரோல் இல்லை. மேடே, இது அவர் அனுப்பின கடைசி மெசேஜ். இது ரகசியமான விஷயமாவே இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை சால்வ் பண்ண யாராலையுமே முடியல. அப்படி அந்த சாப்பர் எங்க தான் போச்சு? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருச்சு. ஆமா, பிரேக்கிங் நியூஸ். இது எங்க ஸ்டுடியோல இருந்து நாங்க லைவா காட்டுறோம். சில பேர் அந்த சாப்பரை கடல் பகுதியிலிருந்து வெடிச்சு செதறத பாத்திருக்காங்க. இது ரொம்பவே சோகமான செய்தி தான். இந்த நேரத்துல இத சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விபத்துல இருந்து யாராவது தப்பிச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட சொல்ல முடியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அபிஜித், தயா, உடனே நீங்க போய் இந்த சாப்பர் எங்க கிராஷ் ஆச்சுன்னு பாருங்க. ஒருவேளை யாராவது தப்பிச்சிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. இந்த பக்கம் போங்க. அபிஜித், பயங்கரமான ஆக்சிடென்ட்டாக இருக்கும் போல இருக்கே. பாரு எப்படி சின்ன பின்னமாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த சாப்பர் எப்படி இங்கே விழுந்துச்சுன்னு. எந்த எவிடன்ஸாக இருந்தாலும் இங்கேருந்து தான் கிடைக்கும். ஆனால் அபிஜித், கடலில் எவிடன்ஸ் தேடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் சரிதானுங்களா? மகேஷ் சார், ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார், ஹெலிகாப்டரோட சில பார்ட்ஸ் கிடச்சிருக்கு, சுவிட்சும் கிடச்சிருக்கு. அது கூடவே ஒரு பாடியும் கிடச்சிருக்கு. என்னது? அந்த பாடி விஷாலோடதா இல்லை பைலட்டோடதா? சார், அது வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பங்கஜ், ஒரு வேலை பண்ணு. ஹெலிகாப்டரோட பார்ட்ஸும் அப்புறம் பாடியையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. சலாங்கி சாரால் தான் எல்லாம் சொல்ல முடியும். அபிஜித், மகேஷ், அந்த பைனாகுலர் கூட. என்ன? அதை கொஞ்சம் பாரு. அங்க யாருமே அது ஒரு போட்டு நிற்கிது போல இருக்க. போட்ல யாருமே காணுமே. சார், இந்த காலத்தில் யாரும் தன்னோட வீட்டையும் கடையும் விட்டுட்டு வரமாட்டாங்க. இங்கே என்னடான்னா ஒரு போட்டை அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க. பங்கஜ், 2 விஷயத்துக்காக தான் ஜனங்க விட்டுட்டு போவாங்க. ஒன்று, அந்த விஷயம் அவங்களுக்கு தேவைப்படாது. இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் அது அவங்களுக்கு பிரச்சனைனா விட்டுருவாங்க. போட்டை பார்த்தா வேஸ்ட் மாதிரி தெரியலையே. அந்த போட்டை உங்களுக்கு தலைவலியாக மாறிடுச்சு போல இருக்கு. அப்படி இங்கே என்னதான் ஆயிருக்கும்? ஏதாவது கேங் வாரா? இல்லைன்னா இந்த 3 பேரும் அப்படி ஏதாவது பார்த்துட்டாங்களா? பார்க்கக்கூடாத. எவன் உங்களை ஷூட் பண்ணானோ அவன் இந்த இடத்துக்கு வேற ஒரு போட்டில் வந்திருப்பான் போல இருக்க. அப்படி இல்லைன்னா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு போட்டில் போயிருப்பான். அபிஜித், இங்கே சாப்பிட்டதுக்கான 4 பிளேட்ஸ் இருக்கு. 4 பிளேட்ஸ், அப்புறம் 4 பேக்ஸும் இருக்கு.
3 டெட் பாடிஸ் 4 பிளேட்ஸ்ன்னா இன்னொருத்தன் இருந்திருக்கான். யாரோ ஒருத்தன் இவங்க கூட இருந்திருக்கான். அப்படின்னா அவன் குற்றவாளியோட சேர்ந்து இருந்திருக்கணும், இல்லைன்னா தப்பிச்சு ஓடி இருந்திருப்பான். அது சார், 4வது பாடியை தூக்கி தண்ணியில் கூட எரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 3 கொலைகள் அந்த சாப்பர் கேஸோட இணைஞ்சிருக்கா, இல்லைன்னா இங்கே வேற ஏதாவது செப்பரேட்டாக குற்றம் நடந்திருக்கா? தோடா கிடைச்சிடுச்சு. அவ்வளோதான், இவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியா? அப்ப அதோட பேர் என்ன? அது பேரு கம்போலா பாடி டாக்சைடு. கம்போலா பாடி டாக்சைட்? எஸ். மை காட், அப்படின்னா சாப்பருக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? கரெக்ட். அந்த சாப்பரில் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கல. இந்த கெமிக்கல் காரணமா சாப்பரை பிளாஸ்ட் பண்ணி ஆக்சிடென்ட் மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. நீ என்ன சொன்ன? கேம்போலா பாடி டாக்சைடா? ஆமா பாஸ், கேம்போலா பாடி டாக்சைடை வச்சு பாம் பண்ணிருக்காங்க. அந்த பாமால சாப்பரை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? அதை வச்சா பண்ணிருக்காங்க. சரி, அந்த பாடியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? கூடிய சீக்கிரமே சொல்றேன். என்ன பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு, டைம் இல்ல. நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சுல்ல விஷாலோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு. இட்ஸ் a well planned murder அப்படின்னு. என்னது? அண்ணனோட சாப்பர்ல பாமா? ஆமா, விஷாலோட சாப்பர்ல பாம் இருந்திருக்கு. உங்க 2 பேருக்கு என்ன தோணுது? யார் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், அந்த வேலையை யாருமே செஞ்சிருக்க முடியாது சார். ஏன்னா செக்கிங் இல்லாம ஒரு பாம் இல்ல பாக்ஸை கூட எடுத்துட்டு போக முடியாது. நீங்க யாரு சார்? இவர் மிஸ்டர் சேகர், அண்ணனோட செக்யூரிட்டி சீஃப். சேகர், சீஃப் செக்யூரிட்டி ஆபீசரா? உங்க கேர்லெஸ்னால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சார், எப்படி சார் நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஆனாலும் விஷால் சார் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் டச் பண்ண கூட முடியல சார். தெரியல சார், ஆனால் இந்த தடவை எப்படி இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. பொதுவாக இவங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். சாப்பர்ல ஏறின எல்லா ஆளுங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணியிருப்பாங்க. அது சரி, நீங்க? சார், என் பேர் நட்டாஷா. நான் விஷால் சார் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கேன். ஓ, ஒருவேளை செக்யூரிட்டி டைட்டா இருந்திருக்குன்னா பாம்பை எப்படி சாப்பருக்குள்ள வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க? சார், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. யாராவது மிசைல கீழே இருந்து மேலே குறி வச்சு சாப்பரை தாக்கி இருக்கலாம் இல்ல? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியும் நடந்திருக்கலாம். கடல்ல இருந்த போட்ஸ்கள் எல்லாம் நிறைய மீனவர்கள் இருந்திருக்காங்க. பாவம், அவங்களும் செத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களும் அந்த குற்றவாளிகளை சாப்பர்ல மேல பார்த்திருப்பாங்க. சார், நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்ப. மவானா, உன்னை நான் இன்னைக்கு கொண்டு போட்டுருவேன்டா. ரன்வீர், இருங்க. ஆமா, யாரும் அந்த ஆளு? சார், இவன் தான் அவன், யூனியன் லீடர் பிரகாஷ். சார், இவன் தான் என் அண்ணனை கொண்டு இருக்கான். பிடிச்சி உள்ள போடுங்க சார் அவனை. சார், நான் எதுக்கு சார் அவரை கொல்லணும்? நீ தானடா அவரை மிரட்டிட்டு இருந்த. அட, நான் எதுக்கு சார் அவரை போய் கொல்ல போகணும்? நானே சோகத்தை கலந்துக்காக வந்தேன். பிரமாதம், நல்லா நடிக்கிறீங்க. நீங்களே ஆளை கொண்டுட்டு வந்து முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்களா? சார், அது உண்மைதான் சார். நான் உங்களை மிரட்டினது என்னமோ உண்மைதான். ஆனால் நாங்கள் விஷால் சாரோட உப்பை சாப்பிட்ருக்கோம். ஆனால் அவரை கொல்றதை பற்றி எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீ மிரட்டின? சார், அவங்க கம்பெனியில் வேலையை விட்டு தூக்குனதும் எத்தனையோ பேர் வீட்டில் அடிப்பே எரியல சார். பசியும் பட்டினியுமா எப்படி சார் மனுஷன் வாழ முடியும்? அதனால தான், வேற ஒன்றுமே இல்லை. விஷால் சாரை கொல்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் உயிரோடு இருந்தால் தான் சார் எங்களுக்கே லாபம். எங்களோட பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவர் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீ போய் சொல்ற. சார், இவனை பீரோவுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இல்ல ஃப்ரெண்டு, அவன் போய் சொல்ற மாதிரி தெரியல. விஷாலோட மரணத்துக்கு காரணம் அப்பாவி லேபர்ஸ் இல்ல. இது ஏதோ ஒரு பணக்காரன் செஞ்ச வேலை. அந்த பணக்காரன் எவ்வளவு செலவானாலும் விஷால கொல்லணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கா. நீ ஒண்ணு பண்ணு,
விஷாலோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் கிராஸ் செக் பண்ணு, தெளிவா பாரு. எப்படியாவது கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு பாரு. சார், எந்த போட்டில் மீனவர்களோட பாடி கிடைச்சதோ அவங்கள பற்றி தெரிஞ்சிடுச்சு. அவன் பேர் அஜய் சார். அவன் தான் 4வது ஆள். அவனை ஆளை காணோம் சார். சார், ஒருவேளை சாப்பர் பிளாஸ்ட் ஆனதுக்கும் மீனவர்களோட மரணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதனால் அஜய் வீட்டுக்கு போகிறோம் இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக. தம்பி, இங்க அஜயோட வீடு எங்க இருக்கு? அதோ அந்த லெஃப்ட்ல சார். லெஃப்டா? தேங்க்யூ. சிஐடி சார், நான் அஜயோடைய அப்பா, இவங்க அஜயோட அம்மா. அப்புறம் நீங்களே யாரு? சார், நாங்கள் அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் சார். அதாவது அஜய் காணாமல் போயிட்டான்னு தெரிஞ்சதும் நாங்கள் இவங்களுக்கு உதவி செய்ய வந்தோம் சார். இந்த நேரத்தில் நீங்கள் மனசு உடஞ்சி போயிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அஜயை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் விசாரிச்சு தானே ஆகணும். ஏதாவது அஜய் பற்றின தகவல் வந்துச்சா? ஃபோன் கால் ஏதாவது? இது வரைக்கும் எந்த ஃபோன் கால்ஸும் வரல சார். நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கூடிய சீக்கிரம் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாங்க எப்படி சார் நம்பிக்கை இல்லாம இருக்க முடியும்? எங்க புள்ள காணாம போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட சடலங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்பா அம்மா மனசு எப்படி பாடுபடும்னு. எங்களுக்கு உங்கள் வருத்தம் ரொம்ப நல்லா புரியுது சார். அம்மா நாள் முழுக்க அஜயை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் அஜய் உங்களுக்கு கால் பண்ணான்னா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். சார், அப்படியே அந்த அஜய் உயிரோடு இருந்திருந்தானா ஒரு தடவையாவது வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்ல? ஒருவேளை அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எல்லாம் அந்த குற்றவாளி அவனை தூக்கிட்டு போயிட்டான். அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி அவன் எங்கேயாவது பதுங்கிருக்கலாமோ என்னமோ. அவனோட போட்டு கரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ளே இருக்கு. அவ்வளோ தூரம் நீந்தி அவனால் தனியாக வந்திருக்க முடியாது. ஒருவேளை எதிரியோட போட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் போயிருக்கணும். இல்லைன்னா வேற ஏதாவது போட்டுக்காரங்கிட்ட அவன் உதவி கேட்டிருக்கணும். அப்போ சரி, போட் ஜெட்டியில் போய் விசாரிச்சு பார்ப்போம். ஒருவேளை அவனை யாராவது பார்த்துருக்கலாம், இல்லைனா அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். பாஸ், ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டு. அந்த பாடி விஷாலுடைய பாடி கார்டுடையது தான். ஆனால் அடுத்ததான் நான் உங்களுக்கு அதை விட ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தரப்போகிறேன். ஏன்னா அப்படியா? உண்மையை சொல்லுங்க சார். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஓகே சொல்லிட்டாளா? சொல்லுங்க, நீ விஷயத்த சொல்லு. பூர்வி, அந்த பைலட்டுடைய ஆடியோ கிளிப்பை மறுபடியும் நீ போடு. சார், மேடே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குதுங்க? இப்போ எதுவுமே என்னோட கண்ட்ரோல் இல்லை மேடே. இப்போ எதுவுமே என்னோட கண்ட்ரோல் இல்லை மேடே. அதை அப்படியே திரும்ப ப்ளே பண்ணு. மேடே மேடே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குதுங்க? இப்போ எதுவுமே என்னோட கண்ட்ரோல் இல்லை. அவன் இப்போ என்னதான் சொல்ல வரும்? பாஸ், நீங்கள் அந்த வாய்ஸை கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கல்ல? அந்த பைலட்டுடைய வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கிறது தெரியல? ஆமாம் சார், பயத்தில் அப்படியே குரல் நடுங்குது. இல்லை, பயம் இல்லை பாஸ். இது ஏதோ போதைப் பொருளால் தான் நடந்திருக்கு. அப்படின்னா பைலட் சாப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி? அப்போ சாப்பரில் ஏறதுக்கு முன்னாடியே சார்? இல்லை, அவன் சரக்குலாம் எதுவும் அடிக்கல பாஸ். பாடிகார்டுடைய பாடியை நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அப்போ அவன் சடலத்திலிருந்து எனக்கு போதை மருந்தோடைய ட்ரேசஸ் கிடைச்சது. எப்படி அந்த பைலட்டுடைய வாய்ஸ் நடுக்கமா இருக்கோ என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவனுக்கு கண்டிப்பாக அந்த போதை மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இத பாரு சோலனுக்கு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒருவேளை அந்த கொலைகாரன் எல்லாரையும் கொல்ல நினைச்சிருந்தா அவனுக்கு எதுக்காக போதை மருந்து கொடுத்துருக்கணும்? சார், இதுல பைலட்டுக்கும் பாடிகார்டுக்கும் மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ மீதி பேசஞ்சருக்கும் இந்த மருந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, சரியா சொன்ன பாஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, சாப்பர்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த மயக்க மருந்தை கொடுத்துருக்காங்க. நான் அந்த பாடியை நல்லா எக்ஸாமைன் பண்ணப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மருந்து அவங்களுக்கு 6 to 7 மணி நேரம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. சாப்பர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப சாப்பர் ஸ்டார்ட் ஆனது விஷால் வீட்டில் இருந்து. அப்போ விஷாலோட வீட்டில் இருந்து தான் அவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கோல்மால்ல எங்க நடந்திருக்குன்னா விஷாலோட வீட்டில் இருந்து தான். அதை முதல்ல ட்ரேஸ் பண்ணணும். ஓ, வாட் நான்சென்ஸ். வீட்டு சாப்பாடுல மயக்க மருந்து யாராவது கலப்பாங்களா என்ன? உங்க வீட்டு சமையல்காரன் தானே அதை சொல்லணும்.
ஆமா, உங்க வீட்டுல சாப்பாடெல்லாம் யார் சமைக்கிறாங்க? ஓஹோ, தானியா நீங்க தான் சமைக்கிறீங்களா? ஆமா சார், இன்னைக்கு கூட கிச்சன்ல இருந்து பயங்கரமா வாசனை வருது. சரி சொல்லுங்க, என்ன சமைச்சிருக்கீங்க? பாலக் பன்னீர் சாப்பிடுறீங்களா? அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்காது. ஒருவேளை அதுல ஏதாவது கலந்துருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? சார், இப்படி பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் என் மேல போடாதீங்க. அன்னைக்கு நான் சமையல் பண்ணும்போது அண்ணி தான் என்னை தேடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அடேங்கப்பா, நல்லா இருக்கு. யாரு செத்தாங்களோ அவங்க மேலேயே பழைய தூக்கி போடுறீங்களா? சார், இந்த மாதிரிலாம் என் ஒய்ஃப் இன்சல்ட் பண்ணாதீங்க. வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டில் யாராவது எதனா கலந்துருந்தா கூட அது சாணியாவே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அதுக்கான தேவை உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. விஷாலோட மரணத்துக்கு அப்புறம் கம்பெனி உங்க 2 பேரோட பேருக்கு மாறிடும். சார், நீங்கள் ரொம்ப நல்லா தமாஸ் பண்ணுறீங்க. கடனில் இருக்க கம்பெனி என் பேரில் வராமல் இருந்தால் அது ரொம்ப நல்லது தான். ஆமா, அன்னைக்கு கிச்சன்ல யாரெல்லாம் இருந்தாங்க உங்களை தவிர? அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் ஹல்வா பண்ணேன். விஷால் மாமாவே கிச்சனுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போனாரு. விஷால் கிச்சனுக்கு வந்துட்டு போனாரா? சார், எனக்கும் அது விசித்திரமா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கிச்சனுக்குலாம் வந்ததே இல்ல. சேகர், ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை நீங்க செக் பண்ணுவீங்கல்ல? எஸ் சார். அன்னைக்கு நீங்க விஷாலை செக் பண்ணீங்களா? சார், அது வந்து நான் எப்படி சார் செக் பண்ண முடியும்? அவர் என்னுடைய பாஸ் சார். பிரபு, அந்த மீனவர்களோட கிராமத்தை ஒரு இடம் விடாம நல்லா செக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் தேடுங்க. அந்த மீனவன் அஜய் நமக்கு கிடைச்சே ஆகணும். அந்த அஜய் மட்டும் கிடைச்சிட்டான்னா அடுத்த செகண்ட் அந்த பிளாஸ்டிக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் புரிய வருது. விஷால் கடன் பிரச்சனையில தத்தளிச்சுட்டு இருந்தாரு. கடன் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிங்கிறது மரணம். தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்தி இருக்காரு. தன்னோட பொய்யான மரண நாடகம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அஜய் விஷயத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? உங்களில் யாருமே அவனுக்கு உதவி பண்ணலையா? இதை பாருங்க, பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சிஐடி. நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாராவது பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்கள் பாருங்கள் சார், அஜய் ஒன்றும் எங்களுக்கு எதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்போமே சார். சரி, அஜயோட போட்டு எங்கே கிடச்சிதோ அங்கே 3 பாடிஸ் இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு நீங்கள் யாரும் மீன் பிடிக்கிறதுக்கு போகவே இல்லையா? இல்லை சார், அந்த அளவுக்கு ஆழ்கடலுக்கெல்லாம் யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. தெரியல, அஜய் ஏன் அவங்களோட சேர்ந்து அவ்வளோ தூரம் ஆழ்கடலுக்கு போனான்னு தான் தெரியல. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த சம்பவம் அஜய் விஷயத்தில் நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருக்கா? வழக்கத்துக்கு மாறா ஏதாவது கடல்லையோ போட்லேயோ போட் ஜெட்டிலையோ ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் நோட் பண்ணீங்களா? எங்களால் உறுதியாக சொல்ல முடியல சார். ஆனால் நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை மதனை போய் பாருங்கள். ஒருவேளை அஜய்க்கு அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஏன் உனக்கு எப்படி தோணுது? சார், மதனை யாரோ ரொம்ப பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அவன் கடலுக்கு கூட வரல சார். அவன் தன்னுடைய போட்டுக்கு பெயிண்டிங் கூட பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். எதையோ அவன் மூடி மறைக்க ட்ரை பண்ணுறான்னு தோணுது. அப்போ அந்த மதன் எங்கே இருக்கான்? எங்கே தங்கியிருப்பான்? இங்கே மதன் நீதானா? ஆமாம் சார். ஆமாம், நீங்கள் யார்? அவனோட சொந்தக்காரன்டா, சிஐடி. அட, சிஐடியா? உனக்கு அஜயை தெரியும்ல? நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக சொல்லிட்டு இல்லைன்னா தொங்க விட்டு உரிச்சிருவோம். சார், அது வந்து அஜய் அங்கே அடிப்பட்ட நிலைமையில் நடுக்கடலில் ஹெலிகாப்டர் வெடித்து சதறின இடத்துல இருந்து கிடச்சான். நான் அவனை என் போட்டில் ஏற்றிட்டு கரை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். அஜய் ரொம்ப பயந்து போயிருந்தான் சார். என் ஃபோனை கொடு. இந்தா பேசு. வீட்டில் அம்மாட்ட பேசு. ஹலோ, நீ ஒன்றும் பயப்படாத. என்ன பேசிட்டியா? வா வா, பார்த்து மெதுவா.
ஏய் நில்றா டேய் அப்புறம் அஜய் அஜய் நில்லு. ஏய் நில்றா அஜய் ஏய் நில்றா ஒழுங்கா நில்றா வரம்போக்கு ஏய் யார் நீங்க யார் நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க டேய் போறா அட்ரா யாரா நீங்க சார் அவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ணா பின்னால அடிச்சிட்டானுங்க சார் சரியப்பா அந்த அஜய்க்கு என்னாச்சு? அதான் சொன்னேனே சார் அவனுங்களை பார்த்ததா அஜய் ஓடி போயிட்டான் எங்க போனான்னு தெரியல சார் அவன் பின்னாடியே ரவுடி பசங்களும் போனாங்க அவன் கிடைக்கிறவன என்ன அடிச்சிட்டானுங்க சார் ஓகே இருக்கட்டும். ஒன்றுமே புரியலையே. ஏதோ சொல்லத்தை வச்சு பார்க்கும்போது அஜய் தன்னோட வீட்டாளுங்களும் கால் பண்ணியிருக்கான் போல. ஆனால் அவன் வீட்டாளுங்க அஜய் காண்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்களே. அஜயோட வீட்டாளுங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்க பதட்டமாக இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் அஜயோட அப்பா அம்மா தானே சொன்னாங்க அஜய் காண்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு. அஜயோட அப்பா அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உண்மையை மறைச்சிட்டாங்கன்னு. ஒருவேளை அஜயோட கான்ட்ராக்டை பற்றி குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் போல. அவங்கள யாராவது அஜயோட வீட்டாளும் கூட இருந்துட்டாங்கன்னா அதனால தான் ஒரு வேளை நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல முடியலையா சார்? அந்த 2 கசின் பிரதர்ஸ் அவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப மோசமான முகம், பார்க்கறதுக்கு அப்படியே ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க. அப்போ அஜய்க்கு மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா உயிருக்கும் ஆபத்து தான். எப்படியாவது அந்த லங்கூர் குரங்குங்களை அங்கேருந்து விரட்டி அடிக்கணும். எப்படி? பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு இருக்காங்க? இந்தாங்க மாமா சாப்பாடு. இல்லை எங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். அட எதுக்காக வேணான்னு சொல்றீங்க? நீங்க கவனமா உங்களை பாத்துக்கலனா அச்சையனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க இந்த சாப்பாடை வாங்கிதான் ஆகணும். இங்கே பாருமா எங்களுக்கு பசியே எடுக்கல. இல்ல நீங்க இதை சாப்பிட்டுதான் ஆகணும். அச்சைக்காக தான் சொல்றேன். சரி நான் இப்ப கிளம்புறேன். யாரு வந்தது? பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு பூஜா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. நான் நினைச்சேன் யாராவது அஜயோட தகவல் கொண்டு வந்திருப்பாங்கன்னு. அம்மா அஜய் பற்றி தகவலா? நானும் அப்படி தான் நினச்சேன். அஜய் பற்றி ஏதாவது தகவல் கொண்டு வந்திருப்பாங்கன்னு. சாப்பாடு மட்டும்தான் கொண்டு வந்தாளா? வேற எதுவும் இல்லைல்ல? சரி இதை கொண்டு போங்க. என்ன அங்கிள் அஜய் விஷயம் என்னாச்சு? அவன் பாதாளத்துக்கு அடியில் போயிட்டானா இல்லை ஆகாயத்தில் மறைஞ்சிட்டானா? எதுக்காக பயப்படுறீங்க அங்கிள்? ஒன்று எதையாவது மறைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. காட்டு என்னத்த மறைக்கிற? காட்டியா காட்டுன்றல்ல காட்டியா? இது என்னது? அஜயோட லெட்டர் தான்டா. என்ன எழுதியிருக்கு? அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணே இந்த அஜய்க்கு என்னாச்சுன்னு தெரியுமா? ஆமாம் நீங்கள் யார்? நாங்கள் சிஐடி. எனக்கு அஜயை பற்றினா எதுவும் தெரியாது. நீ இந்த கிராமத்தில் தானே இருக்க? இங்கே தான் இருக்கேன். ஓகே. என்ன அஜய், என்னமோ நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்த. இப்போ உன் டைம் முடிஞ்சு போச்சு. தப்பா சொல்கிற கசின் பிரதர்.
சிஐடி உன் டைம் இதோட முடிஞ்சு போச்சு. போலாம். வாடா வாடா, வா வா ஓ. நீங்கள் என்ன மடக்கி பிடிச்சிட்டீங்க சரி, ஆனால் அதுக்காக அஜயை காப்பாற்றுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்களோட டோட்டல் கேங்கும் அவனை தேடி அலைஞ்சிட்ருக்கு. அவனை துடிக்க துடிக்க அடிச்சே கொண்டுருவோம், துடிச்சு சாகுவான். யாரை துடிக்க வச்சு சாகடிக்க போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும்டா மொட்டை. நீ அதை நினச்சி கவலைப்படாத, அவனுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நீ போடா. சிஐடி, உங்க இடத்துல யாராவது அஜய்னு தங்கியிருக்காங்களா? அட, இவங்க சிஐடி ஆச்சே, இவங்க என்னை காப்பாற்ற தான் வந்திருக்காங்க போல. அஜயை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அது எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். அஜயை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆமாம் சார், கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடோனையும் நான் செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் விடல. இப்போதைக்கு அஜயை பற்றி எந்த தகவலும் இல்லை சார். கிராமத்தோட அந்த சைடில் போய் தேடி பார்ப்போம். என்னை காப்பாத்துங்க. அடங்கொப்புறான சிஐடி. டேய், அவனை இங்கேயே விட்டு தள்ளுறா, நாம ஓடிடலாம், வாடா சீக்கிரம். அவனை பாரு. ஏய், நில்லுங்கடா. இங்க என்னதான் நடக்குது? அவங்கெல்லாம் யாரு? உன்னை எங்க கூட்டிட்டு போறாங்க? நீ யாரு? நான் தான் அஜய். அஜயா? கடவுளே கடவுளே, கிடைச்சிட்டான். அடே, உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கோம் நாங்க. கடல்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? உன் உயிருக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்து? சொல்றேன் மேடம். மனித நேயத்தை நினச்சி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஹெலிகாப்டர்காரங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்கள் போனோம். ஆனால் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. உதவி செய்ய போனதுக்கு என் நண்பர்களோட உயிர் போயிருன்னு எனக்கு தெரியாது.
ஒரு நல்ல சிட்டிசனா இருந்து நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்க. உன்னோட நண்பர்கள் மரணத்துக்காக நீயே உன்னை குறை சொல்லிக்காத. சரி, ஹெலிகாப்டர் ஆளுங்களை நீ காப்பாற்ற போனல, அப்படி அங்கே என்ன பார்த்த? அங்க நீ யாரையாவது உயிரோட இருந்ததை பாத்தியா? ஆமாம். அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஏற்கனவே அங்கே ஒரு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. யார் அங்க உயிரோட இருந்தது? உனக்கு அந்த ஆள் தெரியுமா? சார் சொல்லிடுறோம் சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். எல்லாரும் செத்துட்டாங்க சார், எங்கள் பாஸை தவிர. நாங்கள் பேராஷூட்டில் தாவி குதிச்சிட்டோம். அப்புறம் அவரை நாங்கள் எங்கள் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டோம் சார். உண்மையை தான் சார் சொல்கிறேன். எவன்டா உன்னோட பாஸ்? அப்புறம் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? சீக்கிரம் சொல்லு, நாங்களும் பார்க்கணும்ல உன்னோட பாஸை. சிஐடியா? ஏய் நில்லுங்கடா, சுட்டு பொசிக்கிருவேன். உன் பாஸ் எங்கடா? பாப்பா நில்லுமா, ட்ரை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. இனி நீ தப்பவே முடியாது. உன் ஆக்டிங்லாம் வேஸ்ட்டு. நீ அனுப்புன ரவுடி பசங்க எல்லாரும் இங்கே கஸ்டடியில் இருக்காங்க. எவனும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல? சிஐடி கிட்ட எதுக்கு உதவி கேட்டோன்னு தோணுதில்ல? ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த கடங்காரங்களோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்க விஷாலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சொல்லு, ஏன் அப்படி பண்ண? அந்த விஷாலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கடங்காரங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காக கம்பெனி, வீடு, ஃபார்ம் ஹவுஸ், வண்டி எல்லாத்தையுமே விற்கணும்னு நினைச்சிட்டாரு. நீ கம்பெனி பணத்தை மொத்தத்தையும் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டல்ல, அங்கே போய் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்ச. கடங்காரங்க எல்லாருமே சாப்பர் ஃப்ளைட்டில் செத்துட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. நிரந்தரமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அப்படி தானே? ஆமாம், அதனால தான் அந்த கெமிக்கல் பாமை டிஃபனில் போட்டு வச்சேன். அதை விஷால் கிட்ட கொடுத்துட்டேன். Hurry up, sweetheart. We getting late. எனக்கு அப்பவே தெரியும் செக்யூரிட்டி ஆளுங்க விஷால் அப்புறம் அவர் கையில் இருக்க பொருளை செக் பண்ண மாட்டாங்கன்னு. எல்லா சாப்பாட்லையும் நீ போதை மருந்து கலந்து கொடுத்துட்டேன்னா அவங்க மைக் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியாக நீ பேராஷூட்டில் கிளம்பிலாம் நினச்சல. அப்புறம் அந்த ரிமோட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி பாம்பை வெடிக்க வச்சுட்ட இல்லையா? சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ரொம்ப வருஷமா சிஐடியில் இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிளானை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்க புருஷன் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சார்ல, அதான் மனித நேயம் சொல்லுவாங்க மேடம். ஜெயிலில் போய் உட்காந்து நீ பண்ண குற்றங்களை அலசி ஆராய்ஞ்சு பாரு. உண்மையோட சக்தி என்னன்னு அப்போ தெரியும். உன்னாலேயே நீ உன்னை மன்னிக்க முடியாது.